யாருக்குப்பா வருது? ஐயோ! என்னதான் நடக்குது? அப்பதான் ஸ்டோரி புரியுமா? ஐயோ! கடவுளே! நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே! செத்தான் இன்னைக்கு மாட்டிக்கிட்டா. அதுக்கப்புறம் பின்னாடி மிரர் இருக்கும் பாருங்க. பார்ப்போம். நீங்க கவனிக்கவே இல்லை. இது அதில் சந்திரமுகி ஒன்று. ஐயோ சொல்கிறேன். ஓகே சொல்லுமா. ஸ்லோவாக பாருங்க. பார்க்குறேன். அந்த பெண் கையில் ஒரு கத்தி வைத்து இருந்தால் என்னுடைய கையில் ஓடிவிட்டாள். உடனே நான் தூக்கத்தில் இருந்து எழுந்து விட்டேன். அதற்கப்புறம் கனவுத்தானே என்று விட்டு விட்டேன். நல்ல வேலை பக்குன்னு இருந்துச்சு விக்னேஷ். நானே பயந்துட்டேன். ஐயோ தகப்பனே, இந்த சின்ன பிள்ளை ஆதரையுங்கள். நான் தேடிக்கொண்டிருக்கும் வசனத்தை என் கண் முன்னே காண்பிப்பே முடியலை என்னால். இதுக்கு மேலே பொறுமை இல்லை சாமியோ. ஆஹா, நம்ம கண்ணை இதுக்கு மேலே முடியவே முடியாது. நாளைக்கு தான் சொல்லுவேன். அவரும் ஆசைப்பட்டார் அந்த மாதிரி. சக்திவேல் ஹாய். ఏముంది ஹாய் சுரேஷ். அப்படிலாம் சொல்லக்கூடாது கார்த்திக். என்ன கார்த்திக் இப்படி பண்ணுறீங்க? விஜய் வணக்கம் கந்தசாமி பிரதர். மீண்டும் கொஞ்சம் தூரம் சென்றேன். குடும்ப சட்டம் கேட்டது. பின்பு கொஞ்சம் தூரம் சென்றபோது பின்னாக்கலையில் யாரோ என்னை அடித்தார்கள். அப்போதுதான் தெரிந்தது. ஓ, அப்புறம் மந்திரிச்சாங்களா அவங்கள? அப்புறம் கார்த்தி ராஜா ஏன் சாரு என்னாச்சு? அதை இப்ப சொல்லலாம்ல விஜய். இதை வேணும் எல்லாரும் சாப்பிடுங்க. பேசி பேசி டயர்ட் ஆயிட்டேன். சுண்டல் சாப்பிடுங்க. தெரியுதா? சாப்பிடலாம் வாங்க. இரவு வணக்கம் பிரதர். பிடிக்கல. என்ன பிடிக்கல சார்? இப்போ உன் பிரச்சனை என்ன? ஐயோ, என்னத்துக்கு ஆள்கால் டென்ஷன் ஆகுறீங்க? என்னதான் பிரச்சனை உங்களுக்குலாம்? நான் கேட்குறேன். ஸ்டோரி ஆஃப்டர் ஃபினிஷிங். எனக்கு பின்னாடி என்னோட நேம் யாரை கூப்பிட்டாங்க, பட் அங்கே யாரும் இல்லை. எப்போ சொல்கிறீங்க விஜய்? ஸ்டோரியில் இப்போயா? என்ன ராஜா? இது சாப்பிட்றேன். கொண்டக்கடலை வேக வச்சு சாப்பிட்றேன். கொண்டக்கடலை. ஆமாம், கொண்டக்கடலை. சென்னா அது எப்படி நம்ப முடியல விக்னேஷ்? அப்படியா? இரவு வணக்கம் பிரதர். ஏன் பிரியா, என்ன பிரச்சனை உனக்கு? ஓ அப்படியா விஜய்?